ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவ்மெண்ட் லேபோடைய டெஸ்ட்நெட் ஆட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் ஆப்ஸ் அப்புறம் ட்விட்டரில் த்ரெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டுடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மூவ்மெண்ட் லேப்ஸுங்க. மூவ்மெண்ட் லேப் வந்துட்டு மூவ் அப்படின்ற ஒரு புதுசாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கிரியேட் பண்ணிட்டு அது மூலமாக பிளாக் செயின்ஸை பில்டு பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட். இவங்ககிட்ட மொத்தமாக 2 ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா M1, அதாவது மூவ் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய நேட்டிவ் லேயர் ஒன் பிளாக் செயின் ப்ராஜெக்ட், லைக் அப்டோஸ் சூயை போலவே அதுவும் லேயர் ஒன் பிளாக் செயின் ப்ராஜெக்ட் தான். தென் அதுக்கப்புறம் வந்து செகண்டரியாக ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க M2, அதாவது மூவ் 2 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அது வந்து காம்பினேஷன் ஆஃப் நெட்ஒர்க்ஸுங்க. அதில் வந்து எத்திரியம் இருக்கும், எத்திரியமுடைய காம்பினேஷன் இருக்கும். தென் வந்து லேயர் ஒன் பிளாக் செயின் ப்ராஜெக்டான சூயே அப்புறம் வந்துட்டு ஆப்டோஸ் இந்த மாதிரி வந்துட்டு கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. லைக் இப்போ ரீசெண்டாக செலஸ்டியா பார்த்தீங்க அப்படின்னா எத்திரியம் லேயர் 2 ப்ளஸ் அந்த காஸ்மோஸ் எஸ்டிக்கு கம்பைன் பண்ணி மாடல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. சேம் அதே கான்செப்ட் தான் இவங்களும் எடுத்து வந்திருக்காங்க. பட் இவங்க செலக்ட் பண்ணியிருக்க பிளாக் செயின்ஸ் வேறு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓனாக மூவ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்ட் நெட்டு கூட கைரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. தென் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஃபியூல் நெட்வொர்க் பார்த்துருந்தோம். அவங்களுக்குமே வந்து ஸ்வே அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. சொலிடிட்டி எத்திரியம் பில்டு பண்ணதே சொலிடிட்டி லாங்குவேஜ் தான் பில்டு பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இவங்க யூனிக்காக ஒரு லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ரீசனால தான் இப்போ நிறைய பேர் இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, ப்ரோ டெஸ்ட்நெட் வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ரீசனால் அது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ஓவராக ப்ரோமோலாம் பண்ண கிடையாது. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து என்கிட்ட ப்ரொமோஷன்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரொமோஷன் ஸோ மச்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அது ப்ரொமோஷன் மாதிரி தெரிஞ்சால் நான் அதுவும் பண்ண முடியாது. இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $41 மில்லியன் வந்து ஹியூஜ் ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பைனான்ஸ் லேப்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. OKX வெஞ்சர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பேர் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸோடைய ஃபவுண்டர்ஸ் அப்புறம் பாலியோனுடைய ஃபவுண்டர்ஸ் ஆப்டோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே லிங்க்கில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட்நெட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேலட் இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து இந்த வேலட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்குண்டான எக்ஸ்டென்ஷன் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு வேலட்டை வந்து செட்டப் பண்ணிக்கோங்க. வேலட் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரேசர் வேலட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி M1 DevNet அப்படின்ற மாதிரி இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதனுடைய அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்த உடனே அட்ரஸை பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து கெட் மூவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதே போலவே இருக்கிற அவைலபிள் இருக்க நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அகைன் போயிட்டு அங்கே டெஸ்ட்நெட் வந்து அந்த நெட்வொர்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு MVM DevNet இருக்கும், அதையும் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து ஜஸ்ட் உங்கள் இந்த MVM சொல்லிட்டு எனேபிள் பண்ணிட்டு அங்கே அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கெட் மூவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எகைன் உங்களுடைய ரேசர் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து M2 DevNet இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா M2 அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு கெட் மூவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு இப்போ எரராக இருக்குது, உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க, அப்படின்னா லேட்டராக கூட பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு டெக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 நெட்வொர்க் வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க, M1 அண்ட் M2 கொடுத்துருக்காங்க. எந்த நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகுதோ அந்த நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஒரு டெக்ஸில் நம்ம என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே இதுலேயுமே பண்ணுங்கள். ஸ்வாப் பண்ணுறது, லிக்விடிட்டி பூல் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸ்வாப் பண்ணுறதுக்கு டோக்கன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஸ்வாப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேலட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வாப் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வாப் பண்ண டோக்கன்ஸ் வந்து ரீஸ்வாப் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் சேம் அதே போல் வந்துட்டு ஸ்வாப் கேட்கும். ஜஸ்ட் வந்து ஸ்வாப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஸ்வாப் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுடைய வேலட்டுக்கு வந்து டிரான்சாக்ஷன் போகும், அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்வாப் டாஸ்க் முடிஞ்சிச்சு. தென் சேம் அதே போல் லிக்விடிட்டி பூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் ஏ பேர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு பேர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்க டோக்கன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்றத அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து சப்ளை பட்டன் இருக்கும், அந்த சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் சப்ளை கிளிக் பண்ணுங்கள். தென் உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் போகும். ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்துட்டு
நீங்கள் கொடுத்துருக்க லிக்விட் ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கிட்டு எத்தனை பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை என்டர் கூட பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலெட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் போகும். ஜஸ்ட் இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி பூல் வந்து ரிமூவ் ஆகிடும். சேம் இதே போல் சம் டாஸ்க் வந்து பண்ணுங்கள். வீக்லி 1 டைம் பண்ணுங்கள். இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா M2 தேவ்னு அவைலபிளாக இருக்குது. அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஃபர்தர் ரிசீவ் பண்ணி அதை வந்து டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சம் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, அதுலேயும் போய்ட்டு நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு ஆக்டிவாக இருங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மூவ்மெண்ட் லேபை வந்து ஜீலியில் வந்து அவைலபிள் இருக்காங்க. இப்போதைக்கு எந்த ஒரு கொஸ்டும் அவைலபிள் கிடையாது. இது அவைலபிள் இருக்கும்போது வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்ம் பண்ணிட்டு XP வந்து கெயின் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு கேலக்ஸியில் அவைலபிள் இருக்காங்க. கேலக்ஸி ஓப்பன் பண்ணிட்டு டாஸ்க் இருக்கிற டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாலிகேட்டரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவல் யூஸரை விட கேலக்ஸி யூஸருக்கு வந்து நிறைய ஆட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் வந்து விசிட் பண்ண டாஸ்க் தாங்க இருக்குது. டெய்லி வந்து விசிட் பண்ணிட்டு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி தான் நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். கேலக்ஸி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருங்க. ரொம்ப பெரிய கஷ்டமான டாஸ்க்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பேஜ் விசிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் ஆகாது. நீங்கள் வந்து ஈஸியாக டாஸ்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு வார்னிங்காகவும், தென் வீடியோவே போடாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சுத்தமாக வர வியூஸும் வராமல் போயிருந்தல. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.